லைஃப்பை வந்து பல பேர் சொல்கிறாங்க ஈஸியாக எடுத்துக்க, இதை ஈஸியாக எடுத்துக்க, அதை ஈஸியாக எடுத்துக்க. உண்மையிலேயே ஒட்டுமொத்தமாக நம்மளோட லைஃபையே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்கிறதுங்கிறது எப்படி, எடுத்துக்கிறதுங்கிறத விட வந்து ஹவு டு மேக் இட் வெரி ஈஸியர், அதான் ரொம்ப முக்கியம். லைஃப்பை வந்து ஈஸியாக உருவாக்குறது அப்படிங்கிறது எப்படி, நான் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் ஈஸி பண்ணிக்கிறது மூலமாக என் லைஃபே வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரீ ஃப்ளோயிங்காக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக வந்து என்னோட லைஃப்ங்கிறது மாறும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம். பார்த்துருமா? இந்த சார் போயிடுவோமா? எஸ், பாருங்கள், பார்த்து விடுவோம். வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ ஆம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். வாட் டு டூ ஃபார் இட்? வாட் ஆர் த சிம்பிள் பிரின்சிபல் தட் வி மஸ்ட் ஃபாலோ? அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது கீப் யுவர் ப்ராமிசஸ். இது ரொம்ப ஓல்டு ஸ்கூல் தாட் மாதிரி தெரியும், பட் இருந்தாலும் கூட இது எவ்வளோ ஈஸியாக வந்து லைஃப்பை வந்து பண்ணிடுது தெரியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பொய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க, அதாவது பொய்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேக்கான ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு பண்ணுறதுக்கு அதுக்கு விருப்பமும் இல்லை. இருந்தாலும் அவங்கள ஏதோ சமாதானப்படுத்துறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சரி இவ்வளோ தடவை கேட்குறாங்க, இவ்வளோ வற்புறுத்தி கேட்குறாங்க, சரி ஓகேன்னு சொல்லுவோம், ஃபார்மாலிட்டிக்கு ஓகேன்னு நம்ம சொல்லி வைப்போம். அப்புறம் நாளைக்கு வந்து லேட்டராக வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எப்படியாவது இந்த விஷயங்கள்லேருந்து வெளில வர பார்ப்போம். அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா இதில் என்ன பிரச்சனையில் வரும்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நல்லவர்களுக்கு நம்ம மேலே அதிகமான ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வர ஆரம்பிக்கும். ட்ரஸ்ட் வந்து என்ன ஆகும்? பிரீச் ஆக ஆரம்பிக்கும், ட்ரஸ்ட் உடைய ஆரம்பிக்கும். அப்போ அவங்க எல்லா விதமான விஷயத்துலையும் நம்மளை வந்து ஒரு சந்தேக கண்ணோட்டத்திலேயே தான் பார்ப்பாங்க. இப்போ அவங்கள ஒவ்வொரு தடவையும் நான் ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் நான் வந்து அதில் லாயலாக நடந்து ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா பலவிதமான விஷயங்களை வந்து நான் செய்ய வேண்டியிருக்கும். ஒரு டூரே போகிறாங்க அப்படின்னா, இந்த டூரில் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டேன், நான் உண்மையிலே கலந்துக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நான் நடந்த சம்பவத்தினால வந்து இந்த ப்ரோக்கன் ப்ராமிஸ் ப்ரெஸ்டீஜ்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த டூரில் வந்து நான் உண்மையிலே நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே நான் பலவிதமான விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கும். விச் மீன்ஸ் நான் எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு பேசி நான் வர்றேன்னு சொல்லணும். ஏன்னா மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணால் மட்டும் பத்தாது, நம்ம எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு நான் வர்றேன்னு சொல்லணும். அப்புறம் நான் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரியே காட்டிக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாரு, நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், டூருக்காக நான் பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருக்கேன் பாரு, அப்படிலாம் காட்டணும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் காட்டினா தான் இவங்களோட சந்தேகங்கிறது கொஞ்சம் போகும். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில ரிலேஷன்ஷிப்பில் ஒரு தடவை ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணிட்டோன்னா அந்த ட்ரஸ்ட்டை வந்து திருப்பி ரீகெயின் பண்ணுறதுக்கு பலவிதமான ஸ்டண்ட் அடிக்கணும். ஆஃபீஸ்லேயும் அப்படிதான். கஸ்டமர்கிட்ட நம்ம ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணிட்டோம்னா அஸ் அ பிஸ்னஸ் மேனா என்ன பண்ண வேண்டியது இருக்குது? பலவிதமான விஷயங்களை வச்சு அதுக்கு பயங்கரமாக ப்ரூஃப் காட்டி பலவிதமான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிலாம் கொண்டு வந்து திருப்பி அவர்களை கொண்டு வர வைக்கிறதுங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வேலையாயிடும். ஸோ சிம்பிளி கீப் யுவர் ப்ராமிசஸ். ஒரே விஷயத்த இப்போ உங்கள்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் முதலே வந்து அவங்ககிட்ட டேரெக்டாகவே கேட்டுருங்க. நீங்கள் பல நேரங்களில் வந்து நீங்கள் டேரெக்டாகவே சொல்லிவிடுங்க, டேரெக்டாகவே கேட்டுருங்க. என்னென்னா, நீ இப்போ ஹார்ட் ஆக விரும்புறியா, லேட்டராக ஹார்ட் ஆக விரும்புறியா, என்ன அப்படின்னு கேட்டுருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஹார்ட் ஆகிறதுனா இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல, நான் எப்படி பார்த்தாலும் இந்த விஷயத்துக்கு நான் வந்து இன்வால்வ் ஆக போகிறது கிடையாது, இந்த ப்ராசஸ்க்கு நான் வரப்போகிறது கிடையாது, ஓகே நான் வரமாட்டேன், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இருந்தாலும் இதை நான் இப்பயே உங்ககிட்ட வந்து எனக்கு பிடிக்கல, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால நீ ஹேட் ஆகல. ஸோ இப்போ நீ ஹேட் ஆகுறியா? இல்லை, நான் வந்து வரமாட்டேன்னு இப்போ நான் வர்றேன்னு சொல்லிட்டு, நான் வரமாட்டேறியான்னு சொல்லுவானே, வர்றேன்னு சொல்லிட்டு அப்புறம் 4 மணிக்கு நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உடனே நான் அப்படியே வந்து இதுலேருந்து நான் வராமல் இருக்கவா, அப்போ நீ லேட்டராக ஹேட் ஆவ. அப்போ என்ன, அதுக்கு இப்போ நீ ஹேட் ஆகிறியா இல்லை லேட்டராக ஹேட் ஆகிறியா நீயே முடிவு பண்ணிக்க. ஏன்னா எனக்கு இது இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ கோச்சிக்காத. நீ என்ன சொன்னாலும் என்ன இது பண்ணாலும் இது எனக்கு நல்லா தெரியும், இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நீ தயவு செய்து என்னை கன்வின்ஸ் பண்ணாத, தயவு செய்து என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படின்னு அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அதுக்கு மேலேயே அவங்க கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து ஃபஸ்ட்டு டைம் என்ன சொன்னீங்களோ அதையே தேஞ்சு ரெக்கார்ட் மாதிரி திருப்பி சொல்லிவிட்டு அதிலிருந்து அவர் விலகி விடுங்க. லாஸ்ட்டாக நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இதான் விஷயம் அப்படின்னு விலகிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து கோச்சிக்கிட்டு போனால் போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன, நம்மளை புரிஞ்சுக்கிறவங்க நம்மளோட லைஃப்பில் இருந்துட்டா லைஃப் இன்னும் ரொம்ப ஈஸியாகிடும் பாருங்க. நம்ம புரிஞ்சிக்காதவங்க நம்ம லைஃப்ல இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாமே, அவங்க கிட்ட ப்ரூவ் பண்ணியே நம்ம சாகணும். அதுக்கே நம்மளோட லைஃப்ங்கிறது அவ்வளோ ஹார்ட்ஷிப்பாக போயிடும் பாருங்க. ஆமாவா? போட்டுருங்க. ஓ, அவ்வளோதான் செய்யும். 3வது நாம் செய்யக்கூடாத மிக முக்கியமான விஷயம், இந்த கீப்பிங் த ப்ராமிசஸில் நம்ம வந்து செய்யக்கூடாத ப்ராமிஸ் பண்ணுற விஷயங்களை நம்ம செய்யக்கூடாத முக்கியமான விஷயம் என்ன? சைலன்ஸாக மட்டும் இருந்து விடாதீர்கள், ரொம்ப முக்கியம்.
இல்லையா? நீங்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இது ஓகேவா, நீ ஓகேவா, பண்ணலாமா, ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை வேணான்னு சொல்லிடணும், இல்லை வேணும் நான் பண்ணுறேன்னு சொல்லணும், என்னோட இன்ட்ரெஸ்ட் படி. பட் சைலன்ஸாக மட்டும் இருந்தால் என்ன ஆகும்? அவங்களோட இன்டர்பிரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சைலன்ஸை யூஸ் பண்ணிப்பாங்க. நீ சைலண்டாக இருந்துட்ட, உனக்கு இது பிடிக்கல அதனால வேணாம்னு சொல்லிட்டு, ஒருவேளை எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் வேணாம் நீங்கள் சைலன்ஸாக இருக்கிறல அவனுக்கு பிடிக்கல வேணாம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இல்லை வந்து நீ சைலன்ஸாக இருக்க அப்படின்னா உனக்கு சம்மதம் தான், நீ வெளியில் சொல்ல முடியாமல் இருக்க, நீ சம்மதம் தானே அப்படின்னு அவங்களுக்கு எது வசதியோ அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போய் அதை ஊர் பூரா பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதை வச்சு சில நெகட்டிவான ஆட்கள் மேனிபுலேட் முதற்கொண்டு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ சைலண்டாக இருந்தாலும் அப்போ உனக்கு பிடிச்சிருக்கு தானே, நீ அதை செய்யாமல் போனேன்ட்டு பிறகு கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவார்கள். அதனால் அந்த பிரேக் த கோல்டு அதை உடச்சிடுங்க. அந்த ஐஸ் பிரேக்கிங் கொண்டு வந்துடுங்க. டக்குன்னு அதை உடச்சிட்டு டேரெக்டாக சொல்லிவிடுங்க, முடியாது, நான் பண்ணுறேன்னா பண்ணுறேன், பண்ணுவேன், கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு. இந்த எந்த ஒரு ப்ராமிஸை நீங்கள் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டீங்களோ அந்த விஷயத்த நீங்கள் மறந்துடுவீங்கிற பட்சத்தில் அதை என்றைக்கும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு சரியாக ஒரு டைம் டேபிள் போட்டுங்க. இன்றைக்கி அதுக்கு 1000 ஆப் வந்துருச்சு. கரெக்டாக அந்த நேரத்தில் நம்மளை ஞாபகப்படுத்துறதுக்கு அதுக்கு நீங்கள் அதை செஞ்சுருங்க. எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க. உங்கள் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டில் நீங்கள் எதெல்லாம் ப்ராமிஸ் பண்ணீங்களோ அதை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய நீடையும் தாண்டி நீங்கள் ப்ராமிஸ் பண்ண விஷயத்தை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க, அதை முடிச்சிருங்க. இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ப்ராமிஸுங்கிறது பல இடங்களில் வந்து பல மாதிரி வந்து இருக்கும். இந்த ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போனீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கல்யாணம் வைக்கிறாங்க, ஏன்னா நம்ம போய் ஒரு மொய் செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு வச்சுக்கலாமே, அதானே கிஃப்ட் கொடுத்துட்டு வர்றதெல்லாம் அதானே. ஸோ அப்படிலாம் செஞ்சுட்டு வர்றோம். அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், நம்ம ஒரு ப்ராமிஸ் அங்கே ஆக்சுவலாக நம்ம போய் ஒரு ப்ராமிஸை வாங்கிட்டு வரோம். என்ன வாங்கிட்டு வரோம் தெரியுமா? நான் உங்கள் கல்யாணத்துக்கு வந்துட்டேன், ஸோ தட் நீங்கள் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கு வரணும், வர வேண்டியது உங்களுடைய கட்டாயம் அப்படிங்கிற ப்ராமிஸை நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பல பேர் அப்ராட்ல இருக்கிறவங்க எப்பயாவது ஒரு தடவை வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா யாருக்கிட்டையுமே தயவு செய்து யாரும் மொய் செஞ்சிடாதீங்கன்றாங்க. ஏன்னா இதான் எங்களுடைய லாஸ்ட் ஃபங்க்ஷனு, இனிமேல் நாங்கள் வந்து இன்னும் நாங்கள் அப்ராடு போயிட்டோம்னா வர்றதுக்கு லேட் ஆகும், தயவு செய்து யாரும் மொய் வச்சிடாதீங்க. ஏன்னா மொய் வச்சுட்டீங்கன்னா அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி, திருப்பி நான் வந்து உங்களுக்கு செய்யணும், வச்சிடாதீங்க. அதே மாதிரி அப்ராட்ல வந்து எப்பயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக இவங்க வர்றாங்கன்னு சொன்னால், அந்த ஃபங்க்ஷன்லேயே இது வரைக்கும் எந்தெந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அந்த ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் வந்து கலந்துக்காமல் இருந்திருப்போம், நம்ம வந்து அவங்க அந்த ரிலேட்டிவ் வீட்டில் கலந்துக்காமல் இருந்திருப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்குலாம் சேர்த்து ஒரு பெரிய பல்கான ஒரு மொய்யை வச்சுட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான், விட்ட குறை தொட்ட குறை எல்லாம் இருக்கக்கூடாது, நீ எதுவும் பேசிடாத, இது வச்சுட்டேன் பார்த்துக்க, அவ்வளோதான், ஆளை விடு அப்படின்னு போயிடுறேன் அப்ராட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி நீட் டு கீப் த ப்ராமிசஸ். ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக செஞ்சுட்டிங்கன்னா உங்கள் லைஃப்பில் பாதி ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது போயிடும். அவ்வளோ உரா சாமி அப்படிங்கிற மாதிரி உங்கள் லைஃப்ங்கிறது அவ்வளோ ஈஸியாகிடும். நல்லா இருக்குல்ல? இன்னும் போவோம். அடுத்து, லிசன் டு யுவர் எமோஷன்ஸ். நீங்கள் முடிவு எடுக்கிறதுல பலவிதமான குழப்பங்கள் வரும்ல, சின்ன சின்ன முடிவுகள்லேருந்து பெரிய பெரிய முடிவுகள் வரைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் போகிறீங்களா, இந்த விஷயத்தை வாங்கலாமா வேண்டாமா இப்படிங்கிற மாதிரி பலவிதமான குழப்பங்கள் இருக்குல்ல. ஒரு இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா, ஸ்டாக்ல போடலாமா வேண்டாமா, இந்த நேரத்தில் இந்த ஃபங்க்ஷன் வரலாமா வேண்டாமா, இது பண்ணலாமா வேண்டாமா, கோயிலுக்கு போகலாமா வேண்டாமா, ஸ்பிரிச்சுவல் டூர் போகலாமா வேண்டாமா, கேம்பெயின் போகலாமா வேண்டாமா, 1008 விஷயங்கள் இருக்குல்ல. இது எல்லாத்தையும் சிம்பிள் பண்ணுறது எப்படி தெரியுமா? உங்கள் எமோஷன்ஸோட டைரெக்டாக கனெக்ஷன் வச்சுக்கோங்க. 3 விஷயத்த செஞ்சுருங்க. 1, இந்த 3 விஷயத்தை கேட்டகரிஸ் வச்சு நீங்கள் செய்யுங்க. 1, உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்யறது மூலமா உங்களுக்கு என்ன ஏற்படும், எந்த மாதிரி எமோஷன்ஸ், அதை செய்யணும்னு நினைக்கும் போது உங்களுக்குள்ள உங்களோட எமோஷன்ஸை லிசன் பண்ணுங்க. அந்த விஷயத்தை செய்யணும்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டால், ஆஹா இதை பிளான் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க அதை செஞ்சிருங்க. சிம்பிள். அது ரொம்ப லாஜிக்கெல்லாம் பார்க்காதீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவைப்படுதுன்னு உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புது. ஸோ தட் அது உங்களுக்குள்ள இந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது, டோபமைனை வந்து கிக் பண்ணுது. ஸோ அதை செஞ்சிருங்க சிம்பிளா. அடுத்து, இதை நான் செய்யலாம்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு வருத்தத்தை கொடுக்குது, செய்யும் போதே எனக்குள்ள ஒரு ஆன்சைட்டி வருது, எனக்கு ஒரு ஃபியர் வருது, ஐயோ அது செஞ்சா என்னாமோ இப்படியாமோ அப்படின்னு பலவிதமான குழப்பங்களுக்குள்ள நான் போறேன், தயவு செய்து அதை செய்யாம விட்டுருங்க. அதனால எவ்வளவு காசா இருந்தாலும் பேர் பண்ணிக்கோங்க, எவ்வளவு கான்சிக்வன்ஸ் இருந்தாலும் பேர் பண்ணிக்கோங்க, பரவாயில்ல, அதை செய்யாம விட்டுருங்க. சிம்பிள் பாருங்க. 3வது முக்கியமான விஷயம், அதை செய்யலாமா வேணாமாங்கிற ஒரு டைலமோல என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப சைலன்ஸா இருக்கு, அதுக்கே ஒரு குழப்பம் இருக்குன்னா அதை தள்ளி போடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை செய்யணும்னு மனசு நினைக்குது, ஆனா ஏதோ ஒரு விஷயங்கள் அதை தடுக்குது, அதனால அதை செய்யாம இருக்கு. அந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்குல்ல, அதை தள்ளி போட்டுருங்க. அண்ட் இதுல அளவுகள் இருக்கு பாருங்க. இப்போ ஒரு விஷயத்தை எடுத்து போறீங்க, காஸ்ட்லியா வாங்கலாமா இல்ல பட்ஜெட்டுக்குள்ள வாங்கலாமா இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல, இல்லையா? இப்போ நீங்க காஸ்ட்லியா வாங்கும்போது இந்த அளவை எப்படி நீங்க கரெக்டா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணு பாருங்க. காஸ்ட்லியா வாங்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இது காஸ்ட்லியா வாங்கினா ஐ கேன் மேனேஜ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் இது இல்லை, சந்தோஷம் தான் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமான எமோஷன் தெரிஞ்சுன்னா அந்த காஸ்ட்லிக்கு போங்க. காஸ்ட்லின்னு போகும்போது எனக்குள்ள ஒரு பதட்டம் வந்துச்சுன்னா பட்ஜெட்டுக்குள்ளேயே போயிருங்க.
சிம்பிள். ஸோ டுவார்ட்ஸ் யுவர் எமோஷனுங்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னு வைங்க, மற்றவங்களெல்லாம் விட்டுருங்க. டுவார்ட்ஸ் யுவர் எமோஷன், நான் என்ன பண்ணுங்கிறது என்னோட லைஃப்பில் நான் தானே முடிவெடுக்கணும். மற்றவங்களாம் கேட்டு முடிவெடுக்கணுங்கிறது ரைட்டு, பட் அந்த கேட்டு முடிவெடுக்கக்குள்ள விஷயங்கள்ல என்னோட இது இருக்கணும்ல. ஓகே, அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்க என்ன முடிவெடுக்கணும் முடிவெடுக்காதுங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். நாம் என்ன முடிவெடுத்துருக்கோம் அதை ப்ரொசீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இது முடியும், இது முடியாது. எனக்கு நான் செஞ்சுப்பேன், உனக்கு வேணும்னா செஞ்சுக்க, செய்யாதடி போ, எனக்கு தெரியாது, எனக்கு நான் இதை வச்சு முடிவெடுப்பேன்ட்டு சிம்பிளாக போயிடுங்க. இட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸி, வெரி ஈஸி. ஆமாவா? ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம் இல்லையா? அண்ட் திஸ் இஸ் வாட், டோன்ட் டேக் அதர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்றவர்களுக்காக யோசிக்க என்றைக்குமே அவர்கள் இருக்கிறார்கள்ங்கிறத என்னைக்கும் புரிஞ்சுக்கணும். அதை அவங்ககிட்டயே கொடுத்துருங்க. ரெண்டாவது டே இது என்னுடைய வாழ்க்கை எப்படி நான் வந்து முடிவு பண்ணுறனோ அதே மாதிரி அவர்களுடைய வாழ்க்கைங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டு போட்டோம், அவங்ககிட்டயே அதை கொடுத்துருங்க. அடுத்தவங்களுடைய முடிவுகளில் போய் நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க. மூக்க நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள் காத்துக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்தவங்களோட விஷயத்தில் போய் மூக்க நுழைச்சி அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னைக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இது மூலமாக அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நம்பிக்கை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குறீங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா நான் வந்து நிற்பேன்ட்டு. ஆனால் அவங்களால நிற்க முடியாது, அது உங்களுக்கே தெரியும். உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நீ எடுத்துக்க. உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ செய். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ உன்னை பிடிச்சிருக்கு நீ செய்யணும்னு சொல்கிற காரணம் என்ன? நாளைக்கு வந்து ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் பார்த்துக்கணும், அவ்வளோதான். அதை நம்ம டேரெக்டாக சொல்ல போகிறதில்ல, மறைமுகமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ செஞ்சுக்க, அவ்வளோதான். இக்காரணத்தை கொண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காதீங்க. உதவி செய்வதுங்கிறது வேறு இல்லையா? ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது, ஒரு உதவி செய்யறதுங்கிறது வேற, அதை ஒட்டுமொத்தமாக நான் தலையில் போட்டுக்கிட்டு செய்யறதுங்கிறது வேற. தயவு செய்து அதை பண்ணிடாங்க இல்லையா? ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்களுக்காக எடுத்துக்க போறீங்கன்னு சொன்னா அவங்க உங்களோட லைஃப்ல மிக முக்கியமான ஆளா இருக்கணும், தவிர்க்கவே முடியாத ஒரு ஆளா இருக்கணும். பாஸ்ட்ல வந்து அவ்வளவு ஹெல்ப் பண்ணி உங்களை வந்து அவ்வளவு தூக்கி விட்ட அவ்வளவு பெரிய ஒரு ஆளா இருக்கணும். உங்க அக்கா இருக்கிறாங்கன்னா அக்காவுக்கு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அக்கா வந்து உண்மையிலேயே சின்ன வயசுல இருந்து உங்களை அவ்வளவு தூரம் பார்த்து வளர்த்து உங்களை அவ்வளவு பண்ணி உங்களை பலவிதமான கஷ்ட நேரங்களில் உங்களை கூட நின்று உங்களுக்காக செஞ்சா அந்த மாதிரியான ஒரு அக்காவாக இருக்கணும். அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் மாமனுக்கு செய்கிறேன், மச்சானுக்கு செய்கிறேன், நீ இப்போ தான் வந்தேன், சொந்தக்காரன் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன், இவன் வந்து குழந்தைங்களுக்கு சேர்ந்து என் கூட சேர்ந்து வந்தேன், இப்போ தான் என் பங்காளின்னு எனக்கு தெரிஞ்சுது, இவனுக்கு போய் நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், புது உறவு முறைகளுக்காக நான் ஹெல்ப் பண்ண போகிறேன், அவங்களுக்கு நான் செய்கிறேன். தேவை செய்யறதுங்கிறது வேறு, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் வேறு. அவங்களுக்காக நான் இஎம்ஐ கட்ட முடியாது. அதை எடுத்துக்காதீங்க. லைஃப் மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸியர். இட் வில் மேக் யுவர் லைஃப் வெரி ஈஸியர். அடுத்தது, this is what, avoid toxicity very early. டுவார்ட்ஸ் யுவர் எமோஷனில் இருக்கும்போது சில ஆட்கள் கூட பழகும்போது உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் சரியில்லை, சிம்பிள், அது கொஞ்சம் மேனுப்புலேட்டடாக இருக்கிறான், அது ஒரு மேனுப்புலேட் பண்ணி பேசுகிற மாதிரி, முன்னுக்கு பின்ன அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக பேசுகிறான், சரியில்லை அவன் அப்படின்னா அவனை விளக்கிடுங்க. சிம்பிள். ரொம்ப ஏர்லியாகவே வந்து இந்த மாதிரியான டாக்ஸிக்கான ஆட்களை நம்ம கேட்லேயே துரத்தி அனுப்பிச்சிருங்க. அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து கேட்லேயே வந்து அப்படியே தூக்கி விட்டுருங்க. கடைசி வரைக்கும் போகாதீங்க. அங்கே ஹெல்ப்பாக இருந்தாலும் போக வேண்டாம். அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் ஹெல்ப் கேட்கறதுக்கு நீங்கள் சும்மா இருக்கலாம். அந்த ஹெல்ப் கேட்டு அந்த ஹெல்ப் செய்கிறவங்களாட்டி நீங்கள் எவ்வளோ எனர்ஜி அதில் வேஸ்ட் பண்ண போறீங்கிறது யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். கோ ஃபார் த ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ்ஸ். அதுக்கு மேலே வேற எங்கே வந்து ஹெல்ப் கேட்கலாம், என்ன பண்ணலாங்கிறத பாருங்கள். அதுக்கு அந்த ஆப்ஷனுக்குள்ளேயே உங்களை கொண்டு வராங்க. என்ன விஷயத்துக்காகவும் டாக்ஸிக் பர்சன் நம்மளோட லைஃப்பில் யூஸ்ஃபுல்லாக இருக்கவே மாட்டாங்க. டாக்ஸிக்னு சொல்லிட்டாலே நம்மளோட லைஃப்பில் டாக்ஸிசிட்டியை பரப்பாமல் போக மாட்டாங்க. அது இன்னும் பிரச்சனை. அதனால எந்த ஒரு டிமாண்டுக்காக அவங்கள உள்ளே கொண்டு வர வேண்டாம். அவங்கள பார்த்தா நமக்கு ஓரளவுக்கு சென்ஸ் ஆகுதுன்னு சொன்னால் ஏர்லியாகவே விளக்கிறீங்க. தேவையில்லை அவ்வளவு போய் இது பண்ணி அவளை நம்ம கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து ப்ரெஷர் பண்ணலாம் தேவையில்லை. மேக் இட் வெரி ஈஸி, வெரி ஈஸி, ரைட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கை நான் அடுத்த ஒரு 3 மாதத்தில் இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுங்களேன், உங்கள் லைஃபுங்கிறது எவ்வளவு ஈஸியாக ஸ்மூத்தாக மாறுது அப்படிங்கிறத உங்களால் வந்து சென்ஸ் பண்ண முடியும். இன்னும் உங்களோட லைஃப்பை ஈஸியாக ஆக்கணும். இன்னும் பலவிதமான காம்ப்ளிகேஷனுக்கு எனக்கு விடை தெரியாமல் இருக்குது, என்ன பண்ணுறதுங்கிறது தெரியாமல் இருக்குது, இன்னும் நான் வந்து நிறைய மாறணும்னு நினைக்கிறேன், ஈவன் இதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன், பட் நான் செய்கிற அளவுக்கு எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இல்லை, ஸோ இன்னும் என்னை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன்னா யூ கேன் அட்டன் த ஆன்லைன் தெரப்பி. ஸோ நம்மளோட ஆன்லைன் தெரப்பி செஷன்ஸ் இருக்குது, ஃபாலோ செஷன்லேருந்து எல்லா விதமான நிறைய செஷன்ஸ் அப்படிங்கிறதுல அதில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் செஷன் நான் எடுப்பேன், ஃபாலோ செஷன் நம்மளோட தெரப்பிஸ்ட் இருக்காங்க, ஸோ எக்ஸ்பர்ட் இருக்கிறாங்க, ஸோ அவங்களாம் எடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி நிறைய விதமான விஷயங்களையும், முக்கியமாக அந்த வாழ்க்கையை பற்றி நிறைய விதமான விஷயங்களையும், இந்த வாழ்க்கையை எப்படி கையாளுறதுங்கிறத பற்றியும் பல விதமான விஷயங்கள் அதில் நீங்கள் தெரிஞ்ச முடியும். ஓகே, தட்ஸ் ஒன் திங். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், நம்மளோட குரூப் தெரப்பி அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் ஆக போகுது. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்
அந்த கஷ்டத்தில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, டிப்ரெஷன் இதெல்லாம் எப்படி நான் ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளை மாதிரியே இருக்கக்கூடிய லைக் மைண்டட் பீப்புள் எல்லாரும் சேர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஜென்ஸுக்கு தனியாகவும் நம்ம லேடிஸ்க்கு தனியாகவும் இருக்க போகுது. ஓகே, ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த குரூப் தெரப்பி பற்றி டீட்டெயில்ஸையும் தாராளமாக நம்ம அட்மின் கிட்ட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வேற என்ன வழிகள் இருக்குது வாழ்க்கையில், இந்த வழிகள்லாம் கடைபிடித்தால் நம்ம வழிகள் தீரும். தட் இஸ் வாட்